பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, நம்ம இப்போ வல்லக்கொண்டாவரம் ஸ்ரீ மாரியம்மன் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நம்ம இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாங்க எல்லோரும் போகலாம். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி வட்டமா ஒட்டஞ்சத்திரம் வட்டமான்னு சரியாக தெரியல, பட்டு ரிலேட்டடாக அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ அந்த கோவில் திருவிழா சித்திரையில் ரொம்ப விமர்சையாக இருக்கும். அது நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம். அது காவடி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2500 காவடி அப்படி காவடி எடுப்பாங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 பேர் இருந்தாலும் சரி, 7 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்போ பப்ளிக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் பக்கம் கொடுமுடி நடந்தே போயிட்டு திருப்பி நடந்தே கோயிலுக்கு வருவாங்க. அது பார்த்திங்கன்னா டைம் லாங் டைம் 1 வீக் ஆயிரும். இப்போ ஒரு வாரத்துக்கு அவங்க எல்லாருமே பப்ளிக் கோயில் நிர்வாகம் நல்லா அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் முகம் சுளிக்காமல் நடந்துக்கிட்டு இப்போ ஒரு வாரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தானே. ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு மெடிக்கல் அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு வழி நடத்தி அவங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது வருஷம் ஒவ்வொரு தடவையும் நல்லபடியாக நடக்கும். அது எத்தனை பேர் இது எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. வீவர்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஏரியா அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது முத்துமாரியம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இங்கே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா முளைப்பாரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழகழகாக கரகம் வச்சு அந்த கரகத்தில் முளைப்பாரி எடுத்து கொண்டு வருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறக்கே. இன்னும் 2 கண் வேணும்னு இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்க போகிறோம். நல்ல வெயில் வேறு, இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும், ஆனால் உண்மையிலுமே இந்த கோயிலில் நம்ம போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நான் இங்கேயும் வேண்டிக்கிட்டேன், நல்லது எல்லாமே நடந்திருக்கு. நான் எல்லாமே நடந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கும், அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழா வீடியோ நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் பாருங்கள். இப்போ வர என்னன்னு பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஏரியா மண் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ஓட்டிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சிவப்பாக இருக்கும். அதை என்னம்பாங்க சந்தன பூமின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே இது சந்தன பூமி தான். எப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் விவசாயம்தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். டெய்லி மார்க்கெட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு காய்கறிகள் எல்லாமே இந்த பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு சத்திரப்பட்டி சைடு,
ஆயக்குடி சைடு அந்த மாதிரி இருந்தும் வரும். அதே மாதிரி நம்ம கள்ளிமந்தயம் சைடு இருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு, அதுதான் ரொம்ப ஃபேமஸானது. உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அந்த பகுதியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்குறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் மழை வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.